வணக்கம். இந்தியா எக்காலமும் போரை விரும்பாத ஒரு நாடாகும். 1971 கிழக்கு பாகிஸ்தான் மக்களுக்கு உதவி செய்வதற்காக பாகிஸ்தானுக்கு எதிராக பாரத பிரதமர் இந்திரா காந்தி போரை அறிவித்த போது கூட இந்தியா போரை விரும்பியிருக்கவில்லை. மாறாக அன்று அந்த ஒரு போரை நடத்த வேண்டிய நிலை ஏற்பட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். அத்தகைய ஒரு முடிவை எடுக்கும் முன்னர் அமெரிக்கா உட்பட உலக நாடுகளிடம் அந்த விஷயத்தில் தலையிட்டு ஒரு தீர்வை ஏற்படுத்துமாறு கேட்கப்பட்டது. ஆனால் யாருமே அந்த பிரச்சனையில் தலையிட்டு இருக்கவில்லை. பாகிஸ்தான் அரசும் இராணுவமும் அன்று கிழக்கு பாகிஸ்தானாக இருந்த இன்றைய வங்கதேச மக்களை இரண்டாம் தர மக்களாக நடத்தி அவர்களை துன்புறுத்தி இருந்தார்கள். வழியில்லாமல் அவர்கள் உயிர் தப்பி இந்தியாவிற்கு அகதிகளாக பல லட்சக்கணக்கில் ஓடி வந்தார்கள். அதைத் தொடர்ந்துதான் இந்தியா அந்த விஷயத்தில் தலையிட்டது. அன்று அகதிகளாக வந்தவர்களில் இஸ்லாமியர்களும் இந்துக்களும் கிறிஸ்தவர்களும் எல்லாம் தான் இருந்துள்ளார்கள். ஆனால் அன்றும் அதிகம் துன்புறுத்தலுக்கு உள்ளானவர்கள் சிறுபான்மை மக்கள்தான். பெங்கால் வம்சாவளியினர் ஆனதால் அங்கிருந்த பெரும்பாலான மக்கள் பாகிஸ்தானின் பார்வையில் இரண்டாம் தர குடிமக்களாக தெரிந்தார்கள். அவர்களிடம் பாகிஸ்தான் அரசும் இராணுவமும் மிகவும் கொடிய முறையில் நடந்து கொண்டார்கள். அதனால்தான் இந்தியா அந்த மக்களின் விடுதலை போராட்டத்திற்கு ஒத்துழைக்க முடிவு செய்து அது ஒரு பெரும் போராக மாறியது. அன்றைய நிலை இப்போது மீண்டும் இந்தியாவின் முன் வந்துள்ளது என்பது பயப்படுத்தும் ஒரு மறுக்க முடியாத உண்மையாகும். நாம் இனி ஒரு போரை விரும்பவில்லை என்றாலும் மீண்டும் ஒரு பெரிய விஷயத்தில் இந்தியாவை தலையிட வைக்கும் விதத்தில் நடந்து கொள்கிறது வங்கதேசம். அன்று பாகிஸ்தான் வங்கதேச மக்களிடம் எவ்வாறு நடந்து கொண்டதோ அதேபோல் இன்று அங்குள்ள சிறுபான்மை மக்களிடம் வங்கதேசம் நடந்து கொள்கிறது என்பது ஒரு பெரிய பிரச்சனையாக உருவெடுத்து வருகிறது. 1971 வங்கதேச மக்கள் தொகையின் 31% அதிகமாக சிறுபான்மை மக்கள் இருந்துள்ளார்கள். ஆனால் இன்று அது 8 முதல் 9% குறைந்துள்ளது என்பதில் இருந்தே அந்த நாட்டில் சிறுபான்மை மக்களின் நிலை என்ன என்பதை புரிந்து கொள்ள முடியும். இந்நிலையில் இப்போது மிகவும் அமைதியான வழியில் உலகம் முழுவதும் செயல்படும் இஸ்கான் என்ற அமைப்பின் தலைவரும் உலகம் முழுவதும் பிரபலமான ஒருவருமான சின்மய் கிருஷ்ணதாஸ் கைது செய்யப்பட்டுள்ளார். அதோடு இஸ்கான் ஒரு மத அடிப்படைவாத அமைப்பு என்ற காரணம் கூறுகிறார்கள் வங்கதேசிகள். அங்கு மத ரீதியான தீவிரவாதமும் பயங்கரவாதமும் எந்த அளவு ஆதிக்கம் செலுத்துகிறது என்பதே இதிலிருந்து வெளிப்படுகிறது. இது இந்தியாவிற்கு முன்னில் ஒரு பெரிய விஷயமாக மாறியுள்ளது. வழக்கத்திற்கு மாறாக மிக கடுமையான விதத்தில் இந்த விஷயத்திற்கு எதிர்வினையாற்றியுள்ளது இந்தியா. பொருளாதார ரீதியாக அதிவேகத்தில் வளர்ச்சியடைந்து வரும் இந்தியா இன்றைய நிலையில் ஒரு போரை விரும்பவில்லை. அப்படி இருந்தும் மிக கடுமையாக எதிர்வினையாற்றியுள்ளது இந்த விஷயத்தில். சின்மய் கிருஷ்ணதாஸிற்கு எதிராக தேச துரோக குற்றங்களும் சுமத்தப்பட்டுள்ளன. வங்கதேசத்தின் இந்து மதத்தினர் மத்தியில் மிகுந்த செல்வாக்குள்ள ஒரு ஆன்மீக தலைவராவார் சின்மய்தாஸ். அவரது ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்டதை தொடர்ந்து பெரும் போராட்டங்கள் வெடித்துள்ளன. அங்கு திங்கட்கிழமை டாக்கா விமான நிலையத்தில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். அவரை சிறைக்கு கொண்டு செல்லும் போது ஆயிரக்கணக்கான மக்கள் கூட்டம் காவல்துறை வாகனங்களை 2 மணி நேரத்திற்கு மேல் தடுத்து நிறுத்திவிட்டதாக வங்கதேச ஊடகங்கள் ரிப்போர்ட் செய்துள்ளன. பின்னர் அவர்களுக்கு எதிராக காவல்துறை கண்ணீர் புகை குண்டுகளை பயன்படுத்தியதாகவும் கூறப்படுகிறது. என்னவானாலும் அங்கு போராட்டம் தீவிரமடைந்து வருவதாகவே அறிய முடிகிறது. கிருஷ்ணதாஸின் கைதிற்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. வங்கதேசத்தில் இந்துக்களுக்கு எதிரான தாக்குதல் அதிகரித்து வருகிறது என்றும் சின்மய் கிருஷ்ணதாஸ் அதற்கிடையில் கைது செய்யப்பட்டுள்ளதால் அது கவலையை ஏற்படுத்துகிறது என்றும் இந்தியா கூறியுள்ளது. இந்தியா வங்கதேசம் இடையேயான உறவில் விரிசல் ஏற்பட்டுள்ளதை தெளிவாக இதன் மூலம் புரிந்து கொள்ளலாம். வங்கதேசத்தின் தற்போதைய இடைக்கால அரசுடன் இந்தியாவிற்கு சொல்லும்படியான சிறந்த உறவு இல்லை என்பது தெரிந்த விஷயம்தான். காரணம், இந்தியா இடைக்கால அரசை அங்கீகரிக்கவில்லை. அதனால் மீண்டும் ஷேக் ஹசீனா அதிகாரத்திற்கு வருவதற்கான சாத்தியம் உள்ளதென்ற விதத்திலான செய்திகள் வெளிவரும் நிலையில்தான் இந்த புதிய பிரச்சனை தொடங்கியுள்ளது. இந்தியா தற்போதைய பிரச்சனை குறித்து ஒரு அறிக்கை வெளியிட்ட உடனே வங்கதேச வெளியுறவுத்துறை ஒரு அறிக்கையை வெளியிட்டுள்ளது. சின்மய் கிருஷ்ணதாஸின் கைது சில கோணங்களில் இருந்து தவறாக குறிப்பிடப்படுகிறது என்று கூறியுள்ளது வங்கதேச வெளியுறவுத்துறை. இந்த பிரச்சனை தொடர்பாக இந்திய வெளியுறவுத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கை அடிப்படையற்றது என்றும் இரு நாடுகளுக்கும் இடையேயான நட்பின் தரத்திற்கு விருத்தமானது என்றும் கூறப்பட்டுள்ளது வங்கதேச வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் அந்த அறிக்கையில். இந்தியா வங்கதேச ராஜதந்திர உறவு மோசமான நிலையில் உள்ளதென்பதற்கான ஆதாரமாகும் இதுவும். சின்மய் கிருஷ்ணதாஸ் பிரச்சினை தொடர்பாக நடந்த போராட்டங்களுக்கிடையே மிக முக்கியமான ஒரு சம்பவமும் நடந்துள்ளது.
வங்கதேசத்தில் மத தீவிரவாதம் எந்த அளவு கொடிய முகம் கொண்டுள்ளது என்பதற்கான ஆதாரமாக உள்ள அந்த சம்பவத்திற்கு இங்கு ஊடகங்கள் அதிக முக்கியத்துவம் அளிக்கவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த பிரச்சனைகளுக்கிடையில் சின்மய் கிருஷ்ணதாஸின் லாயர் கொல்லப்பட்டுள்ளார். அவர் இந்து மதத்தை சேர்ந்தவர் கூட அல்ல என்பது குறிப்பிடத்தக்கது. சின்மய் கிருஷ்ணதாஸிற்காக வாதாட முன்வந்ததால் வேஃபுல் இஸ்லாம் அலிஃப் என்ற அந்த நபர் கொலை செய்யப்பட்டுள்ளார். அத்தனைக்கும் பின்னில் வங்கதேசத்தில் உள்ள மத தீவிரவாத அமைப்புகள் உள்ளன என்பதுதான் உண்மையாகும். வங்கதேசத்தில் உள்ள 18 கோடிக்கும் மேலான மக்களில் 90% பேர் நல்ல மனிதர்கள்தான். இந்தியாவுடன் நல்ல உறவை விரும்பக்கூடியவர்கள்தான். 10% பேர்தான் இதுபோன்ற தீவிர போக்குடையவர்களாக உள்ளார்கள். 20 கோடி மக்கள் தொகையின் 10% என்பது அது 2 கோடியாக இருக்கும். ஆனால் அந்த 10% தீவிரவாத சிந்தனை உடையவர்கள் போதும் அந்த நாட்டை சீரழிப்பதற்கு. வங்கதேசத்தின் 18 கோடி மக்களும் தெருவில் இறங்கி போராடியதால் தான் ஷேக் ஹசீனா வெளியேறினாரா? இல்லை. ஷேக் ஹசீனா வெளியேற காரணமான அந்த போராட்டத்தில் சில லட்சம் பேர் கலந்து கொண்டார்களா என்பது கூட சந்தேகம்தான். 50,000 அல்லது 1,00,000க்கும் குறைவானவர்கள் தீவிரவாதிகளுடன் சேர்ந்து தெருக்களிலும் அப்பாவி மக்களின் வீடுகளிலும் அத்துமீறிய தாக்குதல்களை நடத்தியதன் விளைவாக ஏற்பட்ட பெரும் பிரச்சனையால் தான் ஷேக் ஹசீனா வெளியேறினாரே தவிர வங்கதேச மக்கள் அனைவரும் அவருக்கு எதிராக போராடியதால் அல்ல. இப்போது வங்கதேசத்தில் நடந்து கொண்டிருப்பதை ஒரு இன அழிப்பு என்று சொல்லலாம். அங்குள்ள எதிர்ப்புகளை அல்லது எதிர்ப்பு குரல்களை அழித்து இப்போது பகுதி பாகிஸ்தானாக உள்ளதை முழுமையாக மற்றொரு பாகிஸ்தானாக மாற்ற நினைக்கிறார்கள் அவர்கள். அதற்கு முதலில் அங்குள்ள சிறுபான்மையினரை வெளியேற்ற வேண்டும் என்று முயல்கிறார்கள். அங்குள்ள சிறுபான்மை இனத்தவர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து அதை எதிர்க்கிறார்கள். அவ்வாறு எதிர்த்து நிற்பவர்கள் உரிமைக்காக போராடுபவர்களின் தலைவர்களாக உள்ளவர்களை அடக்க வேண்டும் என்ற நோக்கத்தில்தான் இப்போது சின்மய் கிருஷ்ணதாஸ் கைது போன்ற சம்பவங்கள் நடக்கின்றன. சிட்டகாங்கில் மிகவும் செல்வாக்குள்ள ஒரு துறவியாவார் கிருஷ்ணதாஸ். சிறுபான்மையினருக்கு ஓரளவு செல்வாக்குள்ள பகுதியுமாகும் சிட்டகாங். இந்தியா பாகிஸ்தான் பிரிவினையின் போது இந்தியாவுடன் சேர வேண்டும் என்று விருப்பம் தெரிவித்த மக்களாவர் அங்குள்ள மக்கள். அவர்களது குரல் அன்று யாராலும் கேட்கப்படவில்லை. அதனால் கிழக்கு பாகிஸ்தானின் பாகமாக மாறியது அந்த பகுதி. சிட்டகாங் கிழக்கு பாகிஸ்தானின் பாகமாக மாறியவுடன் அங்கு இன அழிப்பு செயல்கள் தொடங்கின. அங்கிருந்த இந்துக்களும் குக்கிகளும் உட்பட மற்ற பழங்குடிகளும் எல்லாம் இந்தியாவிற்குள் குடியேறினார்கள். இருந்தும் இப்போதும் அங்கு சிறுபான்மையினருக்கு ஓரளவு செல்வாக்குள்ளது என்றுதான் சொல்ல வேண்டும். ஓரளவிற்கு மத நல்லிணக்கம் நிலவி வந்த வங்கதேசத்தை ஒரு மதவாத நாடாக மாற்றுவதற்கான தீவிரவாதிகளின் நகர்வு அங்குள்ள இஸ்லாமிய மக்களிடமே வெறுப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் சிறுபான்மை பிரிவினர் அனைவரும் ஒன்று சேர்ந்து போராடுவது வங்கதேசத்தில் ஒரு புதிய பிரிவினைக்கு வழிவகுக்கும் வாய்ப்புள்ளது. 1971 இந்திரா காந்தியின் முன் எத்தகைய ஒரு நிலை இருந்ததோ அதேபோல் இன்று நரேந்திர மோடியின் முன் ஒரு தீவிரமான சூழல் நிலவுகிறது. இன்று இந்தியா ஒரு போரை விரும்பாத நிலையில் இதுபோன்ற ஒரு சூழல் கவலையை ஏற்படுத்துவதாகவே உள்ளது. அவர்கள் சிறுபான்மையினராக இருந்தாலும் அகதிகளாக அனைவரையும் ஏற்றுக்கொள்வதும் எளிதான விஷயம் அல்ல. நமது நாடு ஏற்கனவே மிகப்பெரிய மக்கள் தொகையை கொண்டுள்ள நாடாக இருப்பதால் அகதிகளை ஏற்பதில் சிரமம் உள்ளது. அப்படியாகும்போது தீவிரவாதிகளின் ஆட்டம் தொடர்ந்தால் அங்கு ஒரு பிரிவினை ஏற்படுவது தவிர்க்க முடியாத ஒன்றாக மாறும். இப்போது டொனால்ட் ட்ரம்ப் அதிபராக வரும் நிலையில் வங்கதேசத்திற்கு அமெரிக்காவின் ஆதரவும் கிடைக்க வாய்ப்பில்லை. அதனால் வங்கதேசத்தின் இதுபோன்ற செயல்கள் தொடர்ந்தால் சிட்டகாங் ஒரு புதிய நாடாக உருவாகக்கூடும். மனிதன் சிறுபான்மையாக இருந்தாலும் பெரும்பான்மையாக இருந்தாலும் நிம்மதியாக வாழ வேண்டும் என்பதுதான் அவனது அடிப்படை தேவையாகும். அத்தகைய சூழல் இன்று வங்கதேசத்தில் இல்லாமல் போயுள்ளது. இன்று சிறுபான்மையினருக்கு எதிரான அடக்குமுறைக்கு எதிராக அங்கு மத நல்லிணக்கத்தை விரும்பக்கூடிய மதச்சார்பற்ற அல்லது மத தீவிரவாத சிந்தனை இல்லாத ஏராளமான மக்களின் ஆதரவு சிறுபான்மையினருக்கு உள்ளது. தீவிரவாதிகளாக உள்ளவர்களின் நகர்வுகளுக்கு அது மிக பெரும் பின்னடைவாக அமையக்கூடும். இந்தியாவும் இந்த விஷயத்தில் மிக தீவிரமாகவே தலையிடக்கூடிய வாய்ப்புள்ளது. வங்கதேசம் ஒருவேளை மீண்டும் ஒரு பிரிவினையை காண வேண்டிய நிலை ஏற்படும். மூலோபாய முக்கியத்துவம் வாய்ந்த சிட்டகாங் பகுதியை வங்கதேசம் என்றைக்குமாக இழக்க நேரிடும். சிட்டகாங் இந்தியாவில் சேரும் என்றோ சேர்க்கப்படும் என்றோ நாம் சொல்லவில்லை. ஆனால் வங்கதேசத்தில் இருந்து அது நிரந்தரமாக விடுபடக்கூடிய வாய்ப்புள்ளது. ஒருவேளை இந்தியாவுடன் சிட்டகாங் சேர்ந்தால் அது இந்தியாவிற்கு அடித்த லாட்டரி என்றுதான் சொல்ல வேண்டும். நமது வடகிழக்கு மாநிலங்கள் எதிர்கொள்ளும் மிகப்பெரிய பிரச்சனை கடலுடன் தொடர்பில்லை என்பதுதான். அதனால் வடகிழக்கு மாநிலங்களுக்கான சரக்கு போக்குவரத்து சிரமம் மிக்கதாக உள்ளது. அப்படி இருக்க சிட்டகாங் இந்தியாவுடன் சேர்ந்தால் வடகிழக்கு மாநிலங்களுக்கு முழுமையான ஒரு கடல் தொடர்பு கிடைக்கும். வங்கக்கடலில் இந்தியாவின் செல்வாக்கு மேலும் அதிகரிக்கும். பின்னர் வங்கதேசம் வாளை சுருட்டி கொண்டு இருக்க வேண்டிய நிலையும் ஏற்படும். அது நிச்சயம் இன்றில்லையில் நாளை நடக்கத்தான் செய்யும். வங்கதேசம் இதுபோல் தொடர்ந்தால்